யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே துதிகளில் வாசம் செய்யும் இன்னும் உற்சாகமா இன்னும் கைகளை தட்டி துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் உங்களை விட்டு கொடுத்த கைகளை அசைத்து யாவே எலோஹிம் யாவே க்ளோஸ் யுவர் ஐஸ் எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே பாதுகாத்து நடத்த வந்த எலோஹிம் யாவே படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே உடல் அசைத்து எல்லோருமே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே 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 உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே உயிரும் உடலும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே உயிரும் உடலும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே உற்சாகமா எலோஹிம் யாவே 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 துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எல்லோருமே கரங்களை அசைத்து எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே இறுதி நாளில் விதிகர்த்தாவே எலோஹிம் யாவே கையாய் என் மேல் இரக்கம் வையும் எலோஹிம் யாவே இறுதி நாளில் விதிகர்த்தாவே எலோஹிம் யாவே கையாய் என் மேல் இரக்கம் வையும் எலோஹிம் யாவே எல்லாருமே எலோஹிம் யாவே மகிழ்ச்சியோட யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே கரங்களை உயர்த்தி எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே கண்களை மூடுவோமா எலோஹிம் யாவே கண்களை மூடி இயேசுவுடைய நாமத்தை சொல்லுவோமா எலோஹிம் யாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோமா எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே கூப்பிடுவீங்களா அப்படியே நாமங்களை திறந்து இயேசுவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே உம்மை துதிக்கிறோம்னு சொல்லுவீங்களா இதோ இந்த வேளையில உங்களையே மறந்து இயேசுவை நோக்கி இந்த வேளையில கூப்பிடுவோமா யாவே
எலோஹிம் யாவே. இயேசுவேன்னு சொல்லுவோமா? இயேசுவே எலோஹிம் யாவே. அப்பா உம்மை நோக்கி இந்த வேளையில நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. துதிகளில் மத்தியில வாசம் செய்வேன்னு சொன்ன தகப்பனே, அப்பா இந்த வேளையில உங்களை நோக்கி நாங்க கூப்பிடுறோம்ப்பா. எங்க மத்தியில வாசம் செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா? எல்லோருமே சத்தமா உங்க சத்தம் இந்த பரலோகத்துல கேட்கணும். இயேசுவேன்னு சொல்லுங்க. நாவுகளை திறங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க இயேசுடைய நாமத்தை சொல்லலனா இந்த வேளையில சொல்லுங்க. யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ உங்களுக்காக ஓடோடி வருகிற தகப்பன் இந்த வேளையில உண்மையா உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இயேசுவே அப்பா என் மத்தியில என் உள்ளத்துல வாசம் செய்யுங்கப்பா. அப்பா என் இதயம் உமக்கு சொந்தமாப்பா. இதயத்துல வாங்கப்பா, தங்குங்கப்பா. இந்த நாள் முழுவதுமா நடக்கிற ஒவ்வொரு செஷன்ஸ்லயும் என்னோட பேசுங்கப்பா. அப்பா உங்க பரிசுத்த ஆவியால என்ன இன்னைக்கு நீங்க நிரப்பனப்பா. இங்க இருந்து நான் போகும் பொழுது அப்பா ஒரு அபிஷேகத்தோட தாப்பா நான் திருமண வைராக்கியத்தோட சொல்லுவீங்களா? இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவேன்னு கூப்பிடுவீங்களா? இயேசு இயேசு துதிகளில் மத்தியில வாசம் செய்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. பரலோகத்துல வீட்டிருக்கிற சர்வவல்ல தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரு கரத்தை உயர்த்தி எல்லாரும் இரு கரத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுவீங்களா? இயேசுப்பான்னு கூப்பிடுங்க. நாமங்களை திறந்து கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே அப்பா நீங்க நல்லவர் அப்பா. நீங்க நல்லவர் அப்பா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லையா ஆண்டவரே? அப்பா அப்பா நாங்க உம்மை தேடவே இல்லப்பா. ஆனாலும் எங்களை தேடி கண்டுபிடிச்சு இதோ இந்த நாளில் எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்கப்பா. உங்க சமூகத்தை எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா. உங்க அன்பு பெரியதுப்பா. உங்க தயவு பெரியதப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் உணவு உடைவு கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீங்களே நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றி அப்பா நன்றி அப்பா. நாங்க ஜெபிக்கல துதிக்கல உங்களை தேடல, ஆனாலும் எங்களை விட்டு நீங்க விலகலையா ஆண்டவரே? உங்க அன்பு எங்களை விட்டு விலகலையாப்பா. உங்க தயவு இருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி வந்ததே நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றி அப்பா நன்றி அப்பா. உங்க அன்புக்கு நாங்க ஒரு பொழுது தகுதியே இல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்களை அன்பு செய்றீங்களப்பா. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா. எங்களை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறீங்களப்பா. உங்க அன்பு பெரியதப்பா. உங்க அன்பு பெரியது ராஜா. உம்மை துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில அப்பா உங்க பரலோகத்துல அந்த கண்கள் என் மேல விழட்டும் ஆண்டவரே. அளவில்லாத உங்க பிரசன்னத்தை எங்க மேல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. எல்லோருமே இந்த வேளையில சொல்லுவீங்களா? ஏசப்பா ஏசப்பா என்னை நோக்கி பாருங்கப்பா, என்னை தொட்டுங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க சுவாமி. அப்பா அக்கினி அளவு எங்க உள்ளத்துல பெருகும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நாங்க அக்கினி ஜுவாலையாக மாறும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. எங்களை படி அநேக வாலிபர்கள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் சென்று உங்க நாமத்தை நாங்க பறை சாட்டணும் ஆண்டவரே. எங்களை அக்கினியா மாத்துங்கப்பா. எங்களை அக்கினி ஜுவாலையா மாத்துங்க ஆண்டவரே. இதோ இந்த வேளையில அக்கினியின் அளவு பெருகட்டுமேன்னு சொல்லி இந்த பாடலை எல்லோரும் கண்களை மூடி பாடுவோமா? கைகளை தட்டி எல்லோருமே சேர்ந்து அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. கண்களை மூடி எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலால் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. அக்கினியின் அளவு கண்களை மூடி இந்த வார்த்தைகளை பாடுவீங்களா? பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே.
நம்புறீங்களா? இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, அப்பா நான் அக்கினியா மாறணும் ஆண்டவரே, நான் அக்கினியா மாறணும் அப்பா. அப்பா என்னை நிரப்புங்கப்பா, என்னை நீங்க நிரப்புங்க. இந்த வேளையில நீங்க நிரப்பணும்ப்பா. அக்கினியின் அளவு என் உள்ளத்துல பெருகணும் ஆண்டவரே. அப்பா என்னை ஊற்றி நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நீங்க நிரப்பு வரையில இங்க நான் போக மாட்டேன்னு சொல்லுங்க. என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி இயேசுவே. ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. இந்தியாவுல ஒரு எழுப்புதலை உண்டாக்க போற கிருபைக்காக நன்றி நன்றி இயேசுவே. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பேர் மத்தியில என்னை நீங்க தேர்ந்தெடுத்து வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமது உயிருள்ள பலியாக அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் நிமித்தம் அப்பா நீர் வைத்திருக்கிற திட்டம் இந்தியாவுல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டுமே. என் நிமித்தம் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. அப்பா என்னை தகுதிப்படுத்துங்க. இந்த வேலையில எங்களை நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சரண்டர் பண்றோம்ப்பா. எல்லாவித டெம்ப்டேஷன், ஸ்ட்ரகிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி போடுங்க அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அப்பா அன்பின் பரலோக ராஜாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. அப்பா ஆண்டவர் எங்கேயோ இருந்து எங்களை அழைச்சிட்டு வந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி நன்றி அப்பா. இதோ இந்த நாளிலும் கூட இந்த இறைவார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுங்கப்பா. கேட்கிற அந்த இறைவார்த்தை எங்கள் உள்ளத்துல பதிய வைத்து அதை கடைப்பிடித்து வாழ என் தகப்பனே அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. இறைவார்த்தையை கேட்டு உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளையாக வாழ அப்பா நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. நித்தியம்தான் உண்டு என்று நாங்கள் சொன்னால் அது நிச்சயமாயில்லை என்ற மனமே. நித்தியம்தான் உண்டு என்று நாங்கள் சொன்னால் அது நிச்சயமாயில்லை என்ற மனமே. சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால், சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால் நீங்கள் பைத்தியமோ என்றுரைக்கும் ஜனமே, நீங்கள் பைத்தியமோ என்றுரைக்கும் ஜனமே. எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த பாட்டு ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்த பாட்டு. சரியா? ஒரு சில படத்தை பார்த்துருப்பீங்க. அக்கினியில், நெருப்பில் அக்கினியும் கந்தகமும் நிறைந்த ஒரு கடல். அந்த கடலில் உடல்லாம் வேகிறத போல் படத்தை பார்த்தீங்களா? இது இப்போ இல்லை, நரகத்தில் 4 பாகம் இருக்குது. நரகத்தில் எத்தனை பாகம் இருக்குது? There are 4 parts in hell. The first part is called complete darkness, அந்தகார இருள். அங்கே என்ன இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆதியில் ஆண்டவருக்கு எதிராக அவரை வணங்க மறுத்த தூதர்களெல்லாம் ஆண்டவர் சங்கிலியால் கட்டி அந்த இருளில் போட்டிருக்கார். அங்கிருந்து அந்த ஆவிகள் வெளியே வரவே முடியாது. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹெல், நரகத்தினுடைய முதல் பாகம். நரகத்தினுடைய 2ஆம் பாகம் ஒன்று இருக்குது. அந்த 2ஆம் பாகத்தில் இருக்கிற சாத்தான்கள், பேய்கள் அங்கிருந்து வெளியே வரலாம், போகலாம். முதல் பாகத்தில் ஆவிகள் வெளியே வர முடியாது. 2வது பாகத்தில் இருக்கிற நரகத்தின் ஆவிகள் வெளியே வரலாம், போகலாம். 3வது நரகத்தில் ஒரு பாகம் இருக்குது. சரியா? அந்த பாகத்துக்கு பேர் பாதாளம். முதல் வந்து டார்க்னஸ், 2வது பாதாள குழி, 3வது பாதாளம். அப்படின்னா த லோவர் பார்ட் ஆஃப் த ஹெல். அதில் தான் மனுஷங்க இருக்கிறாங்க. தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்க வதைக்கப்படுகின்ற இடம்தான் பாதாளம் என்னும் பேரு. நரகத்தினுடைய 4வது பாகம் ஒன்று இருக்குது. அதுதான் கந்தகமும் தீயும் அமிலமும் எரியிற அந்த தீக்குரிய ஏரி, கந்தக ஏரின்னு சொல்லுவாங்க. லேக் ஆஃப் ஃபயர், லேக் ஆஃப் ஃபயர். அது எப்போ வரும்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு தான். இந்த நரகத்தில் ஏற்கனவே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்த்து உலகத்தில் பாவத்தோடு வாழற எல்லா மக்களையும் சேர்த்து கடைசியில்
இந்த கந்தக ஏரியில் போடுவாங்க. அந்த கந்தக ஏரியிலேருந்து ஒருத்தரும் வெளியே வரவே முடியாது. இதுதான் நீங்கள் பார்த்த படம். இது 4வது பாகம், நரகத்தினுடைய 4th part of the hell, which is not now, it is going to be after the second coming of Jesus. அதை குறித்த பாடல் தான் இது. இதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. அவங்கள்ட்ட என்ன போதிக்க போகிறேன்னு சொன்னால், எது வாழ்க்கையினுடைய உண்மை, இன்னைக்கு என்ன நடக்குது, உலகம் தோன்றியது முதல் இது வரைக்கும் என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணணும் எங்கே போய் சேரணும்னு சொல்லிட்டு. புரியுதா? அதே போல் பரலோகத்திலையும் பல பாகங்கள் உண்டு. பரலோகத்திலையும் பல பாகங்கள் உண்டு. Genesis chapter 1 verse 1 if you read, it will say, தொடக்கத்தில் ஆண்டவர் வானங்களை படைத்தார். ஒரு வானம் கிடையாது. பவுல் சொல்லுவார், நான் ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வானத்திலையும் பல பகுதிகள் இருக்குது. அப்போ நரகத்தில் வேதனையில் பல பகுதி இருக்குது, வானத்திலையும் பல பகுதி இருக்குது. நீங்கள் எங்கே போகணும்? என்ன சொல்ல மாட்டேறீங்க? திரும்ப மலாட்டு தான் போகணுமோ? எங்கே போகணும்? நம்ம எல்லாரும் பரலோகம் போகணும். சொல்லுங்க பார்க்கும். நம்ம எல்லாம் எங்கே போகிறதுக்காக மனுஷங்களை படைச்சாரு? பரலோகம் போகிறதுக்காக. சரி சரி. தொடக்கத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, உண்டா இல்லையா? அவங்கள ஆண்டவர் சரி அழிஞ்சு போங்கன்னு விட்டுட்டாரா? அழிஞ்சு போங்கன்னு விட்டுட்டாரா? இல்லை. உங்களை மீட்பதற்காக ஒரு மீட்பரை அனுப்புவேன்னு சொல்லிட்டு வேதத்தில் தெளிவாக சொல்லுது. ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஒவ்வொன்றும், if you read one by one the books of the Old Testament, there are prophecies which says there is a Messiah who is going to come. சரியா? few I will quote it for you. Isaiah chapter 9 verse 6, please read. ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். நமக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்குது, நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இருக்குது, அவருடைய பெயர் இம்மானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு எசாயா புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த எசாயா யாரை பற்றி சொன்னார் தெரியுமா? வர இருக்கிற மெசையாவை பற்றி சொல்றாரு. சரியா? எசாயா 40:3 வாசித்தீங்கன்னா, a voice of one calling in the wilderness, prepare the way of the Lord. இது யாரை குறிச்ச வசனம் சொல்லுங்க பார்க்கும். வாய்ஸ் ஆஃப் த ஒன் கிரைங் இன் த வில்டர்னஸ். யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட்டை பற்றி சொன்ன அந்த வசனம். அந்த மெசையாவுக்கு முன்னாடி வர போறவர் யாரு? ஜான் த பேப்டிஸ்ட். மைக்கா chapter 5 verse 2 if you read, but you O Bethlehem, out of you will come for me one who will rule over Israel. நல்லா கவனிச்சிங்களா? திரும்ப மைக்கா 5:2 சொல்லப்பட்டிருக்குது, பெத்லகேமிலிருந்து ரட்சிப்பு வரும். அதாவது மெசையா எங்கேருந்து வருவார்? பெத்லகேமிலிருந்து வருவார். Now I am going to ask the next question. From where Jesus was born? எங்கேருந்து இயேசு பிறந்தாரு? அப்ப இயேசு தான் முன்னறிவிக்கப்பட்ட மெசையா. புரியுதா? அப்ப இயேசு அவர் வாக்களிக்கப்பட்ட பிரகாரமே இந்த உலகத்துல வந்தாரு. எப்போ வந்தாரு? எத்தனை வருஷம் முன்னாடி வந்தாரு? எத்தனை வருஷம் முன்னாடி வந்தாரு? 2000 வருஷம் முன்னாடி. உண்டா இல்லையா? இயேசு பிறந்து இந்த உலகத்துல வந்தாரு. எல்லாரும் இயேசு ஏத்துக்கிட்டாங்களா மெசையான்னு? எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? யூதர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்லை. ஒரு சிலர் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் ஜெருசலேமுக்கு யாராவது போயிருக்கீங்களா? கை தூங்க பார்க்கும். ஜெருசலேம், anyone has gone? ஜெருசலேம் ஒரு பையன் மட்டும் கனவுல போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ தான். ஆமாம், ஜெருசலேம் போயிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூ வுட் ஹவ் சீன் இன் த பிக்சர் ஆர் சம்வேர் வெயிலிங் வால். கேட்டிருக்கீங்களா? வெயிலிங் வால். அங்கே போய் ஒவ்வொரு யூதர்களும் தலையை முட்டின்னு அழுவாங்க. எதுக்கு தெரியுமா? மெசையாவே வாங்க, எங்க மீட்பரே வாங்க. எப்ப? இன்னைக்கு அழறாங்க. எந்த மெசையாவுக்காக? இயேசுவுக்காக. அவர் எப்போ வந்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. இன்னும் அவர் தான் வந்த மெசியான்னு இந்த யூதர்களுக்கு தெரியல. அப்ப இயேசு முதல் முறை வந்துட்டாரு, அநேகருக்கு தெரியல. பைபிள் வசனத்தைப்படி பார்ப்போம். லூக்கா 2:25 நீங்க வாசித்து பாருங்க. நோட் இட் டவுன். சிமியோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தேவாலயத்தில் இருக்கிறாரு. அப்போ மரியாளும் சூசியப்புறம் இயேசுவை குழந்தைய கோயிலில் காணிக்கையாக கொடுக்கறது கூட்டிகிட்டு வராங்க. அப்போ இந்த சிமியோன் இந்த குழந்தைய கையில் தூக்கி சொல்கிறாரு, இதுதான் உலகத்தை மீட்கிறவர், இவர் தான் மீட்பர், என் கண்கள் இவரை பார்ப்பதற்கு எனக்கு பாக்கியம் என்று சொல்லி அந்த மீட்பரை சிமியோன் கண்டு கொண்டார். நல்லா கவனி. 2வது ஒரு லேடி இருந்தாங்க அந்த டெம்பிள். அது யாரு? யாருக்கா தெரியுமா? அண்ணா. யாரு? அண்ணா. ஓகே, லுக் 2:36-38. இந்த அண்ணாவும் வாக்களிக்கப்பட்ட மெசையாவுக்காக காத்திருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். நான் சொல்ற பைபிள் வசனம் அப்ப ஆதியாகமத்திலிருந்து இன்னைக்கு வரை என்ன நடக்குது சுருக்கமா சொல்றேன். சரியா? சிமியோன் கண்டு கொண்டாங்க. இன்னொருத்தர் யார் கண்டு கொண்டா? அன்னாள் கண்டு கொண்டாள். ஓகே, இஃப் யூ ரீட் மார்க் chapter 15:43, ஜோசப் ஆஃப் அரிமத்தியா he also found this Messiah.
Nicodemus, he also found this Messiah. The apostles, they also found this Messiah. John chapter 1:41, if you read, Andrea, Andrew, அவர் சொல்றாரு, we have found the Messiah. John chapter 1 verse 41. அப்ப எல்லா யூதர்களும் இயேசு முறை உலகத்தில் வந்தப்ப அவர் தான் மெசியான்னு கண்டு கொண்டாங்களா? இல்லை, ஒரு சிலர் தான் கண்டு கொண்டாங்க. இயேசு தெளிவாக சொல்றாரு, நான் தான்ப்பா உலக ரட்சிக்க வந்த மீட்பர். அப்படி இருந்தும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, John 10:24, ப்ளீஸ் ரீட். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நாங்க இன்னும் எவ்வளவு காலம் தான் வெயிட் பண்ணணும் ஆண்டவரே? நீர் மெசியாவானால், நீங்க தான் மெசியானாக்க அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும், வெளிப்படையா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் இயேசுவை பார்த்து கேட்கறாங்க. இயேசு சொல்றாரு, நான் தான்ப்பா மெசியா. அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. அவங்க வந்து கேட்குறாங்க இயேசுகிட்ட, யார் அந்த மெசியா, யார் விடுதலை கொடுக்கிறவர்னு. அவர் சொல்றாரு, நான் தான் அது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜான் 12:37 வாசிங்க. அவர்கள் முன் இயேசு இத்தனை அருமடையாளங்களை செய்திருந்தும் அவர்கள் அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர் இயேசு எவ்வளவோ அருமடையாளங்களை செஞ்சும் யூதர்கள் அவரை நம்பவில்லைன்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்கு. இயேசு நான் தான் மீட்பர்னு சொன்னாரு, அப்பவும் யூதர்கள் நம்பல. நிறைய அடையாளங்களை செஞ்சார். குருடர்களை பார்க்க வச்சாரு, செவிடர்களை கேட்க வச்சாரு, செத்தவனை கூட உயிரோட எழுப்பினாரு. அப்பாவது நம்பினாங்களா யூதர்கள்? நம்பினாங்களா? அப்பவும் நம்பல, இப்பவும் நம்பல. இன்னைக்கும் யூதர்கள் மெசியா முறை வருவார்னு வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அவர் வந்து உலகத்தில் அனைத்து உலக மக்களுக்காக மரித்து சிலுவையில் இறந்து உயிரோட எழுந்து இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு? எல்லாம் ஒரு டவுட்டா இருக்கிறீங்களே, ஒருவேளை அந்தேரில் இருக்காரோ, மலாரில் இல்லைன்ட்ட பிரச்சனை ஆயிடுமோ. இயேசு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் தந்தையின் பலப்பக்கத்தில் வீட்டு இருக்கிறாரு. ஓகே, நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் வீக் வாஸ் த ஈஸ்டர் செலிப்ரேஷன், உண்டா இல்லையா? குட் ஃப்ரைடேக்கு கோயிலுக்கு போனீங்களா? இயேசு வந்து போன குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையில் மறித்து செத்தாரா? குட் ஃப்ரைடேக்கு போனீங்க, சிலுவை பதை பண்ணீங்க. ஒரு சில இடத்துல அப்படியே நடிச்சு காட்டுவாங்க, அவர் இயேசு சிலுவை தூக்கின்னு போகிற போல, கீழே விழுற போல, அவரை கொலை பண்ணுற போல. உண்மையிலே இயேசு லாஸ்ட் குட் ஃப்ரைடே 2026 தான் சிலுவையில் மறிச்சாரா? அவர் அன்னைக்கு தான் புதைக்கப்பட்டாரா? இல்லை ஈஸ்டர் April 5 அந்த சனிக்கிழமை 4th நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு இயேசு மேலே வந்தாரா, உயிர் எழுந்தாரா? இல்லை. அப்போ எதுக்கு இப்போ மக்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க? குட் ஃப்ரைடே கொண்டாடுறதுல, ஈஸ்டர் கொண்டாடுறதுல, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல எல்லாரும் ரொம்ப பிஸி. ஆஸ் இஃப் ஜீசஸ் இஸ் born now, he is going to die now. Everybody is busy celebrating. Actually this all happened 2000 years back. Do you all understand? Do you all understand? சரி, அப்போ இப்போ என்ன நடக்குது ஃபாதர்? சர்ச் இப்போ என்ன பண்ணணும்? வாட் ஷுட் த சர்ச் டூ? ஷுட் வி ஆல் கிரை ஃபார் ஜீசஸ்? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவருக்காக இது பண்ணுமா? நம்ம எதற்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பைபிள் தெளிவாக சொல்லுது. ரீட் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 1 verse 11. இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு 40 நாள் பொறுத்து பரலோகத்துக்கு மேலே போறாரு. அவங்க சீடர்கள் எல்லாம் பார்த்துனே இருக்காங்க, இயேசு மேலே போயினே இருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னு பைபிள் சொல்லுது. we shall read it in English. Men of Galilee, why do you stand looking up toward heaven? This Jesus will come in the same way as you saw him go into heaven. இயேசு பரலோகத்துக்கு போயினே இருக்காரு. அவர் மேலே போக 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 ஒரு 2 மேகம் வந்து அப்படியே மறைச்சிடுது. அப்போ 2 தூதர்கள் வந்து வானத்தில் வந்து இந்த வசனத்தை சொல்றாங்க. என்ன வசனம் சொல்றாங்க தெரியுமா? Men of Galilee, why do you go on looking up towards the heaven? This Jesus whom you see go up to heaven will come back in the same way. Do you all understand? இயேசு எப்போ பரலோகத்துக்கு போனாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தூதர்கள் என்ன சொல்றாங்க? பரலோகத்துக்கு போன இந்த இயேசு மறுபடியும் 2ஆம் முறை உலகத்துக்கு வருவாரு. This is the second coming of Jesus. Now you tell me, are we waiting for the first coming of Jesus or the second coming of Jesus? You all are aware? You all are aware? சரி, 2ஆம் முறை இயேசு உலகத்தில் வரும்பொழுது திரும்ப அவர் சிலுவையில் மறித்து சாகிறதுக்காக வருவாரா, இல்லை வேற எதற்காக வருவார்? டு ஜட்ஜ் த வேர்ல்ட். புரியுதா? எதுக்காக இயேசு வருவார்? டு ஜட்ஜ் த வேர்ல்ட் செகண்ட் டைம். 2ஆம் முறை இயேசு வரப்ப
ஐயோ என் தங்கமே பவுனுவேன்னு உங்களை கொஞ்சுவாரா தண்டனை கொடுப்பாரா? நல்லா சொல்லிட்டீங்க, தண்டனை தான் கொடுப்பாரு, என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டார்னு. இதுதான் நடக்க வேண்டும். இன்னைக்கு மக்கள் இதை மறந்துட்டாங்க. இயேசு பரலோகத்துக்கு போறப்ப இந்த கலிலேயர்கள் இதை கேட்டு அப்பவே வருவார்னு நினைச்சாங்க. அப்பவே இயேசு வருவார்னு நினைச்சாங்க. அப்பவே எல்லாம் ரெடியா இருந்தாங்க. அதனால தான் எல்லாம் சொத்தெல்லாம் விற்று ஒன்றா சேர்த்து வச்சு எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. இயேசு வந்துடுவாரப்பா கூட போயிடலான்னு சொல்லிட்டு காத்திருந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இயேசு வருவார்னு போதிச்சா ஒரு சிலர் சிரிப்பாங்க, என்ன ஃபாதர் இயேசு வர்றதாவது போகிறதாவது, பஸ் வேறு ரெடி ஆகிடுச்சு, 4 மணிக்கு வீட்டுக்கு போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, எக்ஸாமில் ரிசல்ட் வரணும், நான் வேலை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்க. Actually, you know what is going on in this world? I am going to share with you now. Revelation 22:12. Please read. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. See, I am coming soon. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? I am coming soon. I am going to reward each one according to each one's deed. Okay, next question. உங்க அப்பா அம்மா நல்லவங்களா இருந்தா உனக்கு பரலோகம் கிடைக்குமா? இயேசு வரப்ப உங்க அப்பா அம்மா நல்லவங்களா இருந்தா உனக்கு பரலோகம் கிடைக்குமா? என்ன பதில் சொல்ல மாட்டீங்க? உன் ஃப்ரெண்டு நல்லவனா இருந்தா உனக்கு பரலோகம் கிடைக்குமா? உங்க அக்கா நல்லவளா இருந்தா உனக்கு பரலோகம் கிடைக்குமா? பைபிள் வசனம் என்ன சொல்லுது? டு ஈச் ஒன் அக்கார்டிங் டு யுவர் டீட். யார் யார் என்ன வேலை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த போல தான் உனக்கு ரிவார்ட். நல்லா புரியுதா? ஒரு சிலர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு, பாட்டி எனக்கு ப்ரேயர் பண்ணிக்க, எக்ஸாம் இருக்குது. நீ ஒன்றுமே படிக்காமல் எக்ஸாமுக்கு போகிறப்ப உன் பாட்டி தலைகீழாக நின்று ப்ரேயர் பண்ணாலும் நீ எக்ஸாமில் பாஸ் ஆவியா? ஒரு சிலர் சொல்லிட்டு போவாங்க, பாட்டி நல்லா ப்ரேயர் பண்ணிக்க, மேக்ஸ் டீச்சர் எனக்கு வரவே கூடாது, அந்த பாட்டி சரிப்பா போயிட்டு வான்னு சொல்லுவோம். உங்கள் அப்பா அம்மா ப்ரேயர் பண்ணுறதாலேயோ உன் ஃப்ரெண்டு ப்ரேயர் பண்ணுறதாலேயோ நாங்கள் இங்கே கத்தி ப்ரேயர் பண்ணுறதாலேயோ உனக்கு பரலோகம் கிடைக்காது. என்னைக்கு நீ மனம் திரும்பி நல்ல பிள்ளையா வாழறியோ அன்னைக்கு தான் உனக்கு பரலோகம். Do you all understand? Okay, the next verse. Hebrews chapter 10:37. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது, வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். The one who is coming will come very soon. He will not delay. இப்போ 2ஆம் வருகையை குறித்து இயேசு சொல்றாரு, உலகம் எப்போ முடியும், இப்படி முடியும் அப்படி முடியும்னு சொல்றாரு. அப்போ சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே உண்மையிலே எப்போ தான் உலகம் முடியும் எங்களுக்கு சொல்லுங்க. Matthew 24:3. Please read. When he was sitting on the Mount of Olives, the disciples came to him privately, saying, "Tell us, when will this be? And what will be the sign of your coming and of the end of the age?" அப்போ நல்லா கவனிங்க, உலகம் எப்போ முடியும், அதற்கான அறிகுறி என்ன எங்களுக்கு சொல்லுங்கன்னு சீடர்கள் யாரை பார்த்து கேட்குறாங்க? இயேசுவை பார்த்து கேட்குறாங்க. இயேசு தெளிவாக சொல்கிறாரு எப்போ உலகம் முடியும்னு சொல்லிட்டு. சரி, ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ த திங்ஸ் ஜீசஸ் செட் ஒன் பை ஒன். ஓகே, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ டேக் அண்ட் கீப் Matthew chapter 24. ஓகே, Matthew 24 verse 5. ப்ளீஸ் ரீட். உலகம் முடிகிறப்ப என்ன நடக்குன்னு இயேசு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் சைன். ஓகே, என்ன சைன் வாசிங்க? For many will come in my name. Many will come in my name. Saying. I am the Messiah. I am the Messiah. First sign. Today there are people in this world we see நான் தான் கடவுள். கிரிக்கெட்டுக்கு ஒரு காட் இருக்காங்க தெரியுமா? யார் காடு? ஃபுட்பாலுக்கு காடு யாரு? ஹாக்கிக்கு காடு யாரு? ஒவ்வொன்றுத்துக்கும் உலகம் ஒரு காடு உண்டாக்கிடுச்சு, உண்டா இல்லையா? இதை தவிர நிறைய பாபா வந்துட்டாங்க. நிறைய மனுஷங்க தோன்றி நான் தான் கடவுள்னு புரக்ளைம் பண்ணுறாங்க, நான் தான் மெஸ்ஸியான்னு சொல்கிறாங்க. இது இப்போ நடக்குதா இல்லையா? கேள்வி. 2000 வருஷமாக இது நடக்கலை. Just in last 20-30 years this is happening or not? I want you to answer. I am not giving a big talk. I am just sharing with you what Jesus said. உண்டா நடக்குதா இல்லையா? Okay, next sign we go. Matthew 24, அதே chapter 6-7. Please read. And you will hear the wars and rumors of wars. You will hear of wars and rumors of wars. இது நடக்குதா நடக்கலையா? இன்னைக்கு வார் நடக்குதா இல்லையா? எந்தெந்த கண்ட்ரி கூட நடக்குது? இப்போ ஒரு முதல்ல ரஷ்யா உக்ரைன் தொடங்கிடுச்சு, இப்போ ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் நடக்குதா இல்லையா? 2 மாதத்துக்கு முன்னாடி சிலிண்டர் கிடைக்காதுன்னு என்னைக்காவது நினச்சி பார்த்தீங்களா?
ஒரு சிலிண்டர் ஆயிட்டா இன்னொரு சிலிண்டர் ரெடியாக இருந்துச்சு. உண்டா இல்லையா? இப்போ இந்த சண்டையால் உலகம் முழுசும் 20% மக்களுக்கு எரிபொருள் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, எல்பிஜி கிடைக்கல. கேஸ் பைப்லைன் இருந்தால் கூட இப்போ MGCL நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, 80% மேலே நீ வழக்கமாக யூஸ் பண்ணுறத விட யூஸ் பண்ணினா கேஸ் லைன் கட்டு. இட் ஹஸ் கம் நோட்டீஸ் டு எவ்ரி ஹவுஸ். ஐ டோன்ட் நோ யூ ரிசீவ்ட் ஆர் நாட். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ நடக்குது. பைபிள் வசனம் சொன்னது இப்போ நடக்குதா இல்லையா? செகண்ட் சைன். ஓகே, தேர்ட் சைன். ஓகே, 7 verse 7 ப்ளீஸ் ரீட். அதே சாப்டர். For nation will rise against nation, and kingdom against kingdom, and there will be famines and earthquakes in various places. Nation will rise against a nation, and there will be famine, earthquake. ஒவ்வொரு நாடு இன்னொரு நாடுக்கு எதிராக எழுந்திருச்சு. உண்டா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? நெக்ஸ்ட் the Bible verse says famine and earthquake. எங்க பார்த்தாலும் பஞ்சமும் நிலநடுக்கமும் ஏற்படும் சொல்றாங்க. இது நடக்குதா இல்லையா? சவுதி அரேபியாவில் முந்தா நேத்து சவுதி அரேபியா ஒரு டெசர்ட், அங்க மழை பெஞ்சு there is flood. எங்க? சவுதி அரேபியாவில். ஜப்பான்ல earthquake. Now whole world, more than what was happening before, these days there are earthquakes, flood, drought and so many natural calamities that are happening now. Is it true or not? இது இயேசு சொல்ற சைன். நான் வர்றதுக்கு முன்னாடி இது நடக்கும். அப்பனா இது நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு வர போறாரு. 3 சைன் சொல்லிட்டான். நெக்ஸ்ட் சைன் verse 9 and 10 please read. Then they will hand you over to be tortured and will put you to death, and you will be hated by all nations because of my name. இன்னைக்கு உலகத்துல ஒருத்தர் அன்பு செய்யறது கிடையாது. குடும்பத்துல ஒருத்தர் உண்மையிலே அன்பு செய்யறது கிடையாது. உங்க தாத்தா பாட்டி காலத்துல எடுத்தீங்கன்னாக்க கூட்டு குடும்பம் சேர்ந்து எல்லாரும் ஒன்னாரு சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு தனியாக தான் தனி கொடுத்துன்னு இருக்காங்க. அப்பா அம்மா சந்தோஷமா இருக்காங்களா? முதல்ல இல்லாததை விட இப்போ நிறைய குடும்பத்தில் சண்டை. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? கோயிலுக்கு போகிறனாலே நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. இல்லையா? சரியா? நான் கோயிலுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை வெறுக்கிறாங்க. I myself personally know some of the youth who are not allowed to come to the chapel for the retreats, for prayers by their own parents. Hatred in own family. அப்ப இயேசு சொன்ன இது காரியம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? Next sign verse 12. And because of the increase of lawlessness, the love of many will grow cold. The love of many will grow cold. Last few days back I read in the newspaper, mother after giving birth to a child threw the child in the dustbin and went. Just few days back. ஒரு தாய் குழந்தைய பெத்தெடுத்த குழந்தைய குப்பத்தொட்டில் தூக்கி போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? There is no love, true love. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வர everyone is longing for love, true love. உண்மையான அன்பு கிடைக்காத நிறைய வாலிப பிள்ளைகள் உண்டு. அன்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை. இது இன்னைக்கு இயேசு சொன்ன சைன் நடக்குதா இல்லையா? Okay, next sign verse 24. For false messiahs and false prophets will appear and produce great signs and omens to lead astray, if possible, even the elect. False prophets, மெசையா அவங்களே நிறைய அற்புதம் பண்ணுவாங்களாம். ஓகே, உங்களை அடுத்த கேள்வி கேட்குறேன். பேயால அற்புதம் செய்ய முடியுமா? கேன் சேட்டன் டூ ஹீலிங் அண்ட் மிரக்கிள்? எஸ் ஆர் நோ? எப்படி எஸ்ன்னு சொல்கிறேன் கை தூக்குங்க. சேட்டன் கேன் டூ ஹீலிங் அண்ட் மிரக்கிள்ஸ். எஸ்ன்னு சொல்கிறேன் கை தூக்குங்க. நோன்னு சொல்கிறேன் கை தூக்குங்க. எனக்கு எதுக்கு வம்புன்றவங்களாம் கை தூக்குங்க. எந்த பதிலும் வேணான்றவங்க. What the Bible verse says, the Bible verse clearly says, false prophets will come and they will show great signs and wonders. அப்படின்னா சாத்தானால ஹீலிங் பண்ண முடியும், சாத்தானால அற்புதம் செய்ய முடியும். Satan can do a healing, Satan can perform a miracle. எந்த பிரேயர் குரூப்ல மனமாற்றத்திற்கான செய்தி அறிவிக்கப்படலையோ அது இயேசுவினுடைய பிரேயர் குரூப் கிடையாது, அது இயேசுனுடைய ரெட்ரீட் சென்டர் கிடையாது. அப்படிப்பட்ட குரூப்புக்கு நீ போகவே கூடாது. நல்லா புரியுதா?
உன்னை யார் யாரெல்லாம் மொத்துன்னு மொத்தி நீ தப்பு பண்ணுற, நீ தண்ணி அடிக்கிற, நீ சிகரெட் அடிக்கிற, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்க, பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்க, டே மனம் மாறு, கண்ணை மூடு, மொபைல் பார்க்காத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, குடிக்காத, யார் பாவத்தை தள்ள சொல்லி போதிக்கிறாங்களோ அவங்க தான் இயேசுவுக்குரிய ஊழியர்கள். வாலிபர் ரெட்ரீட்டுக்கு, யூத் ரெட்ரீட்டுக்கு வந்திருந்தா தெரியும் எவ்வளவு நாங்கள் மொத்திருக்கோம், அவங்கள எப்போ அவங்கள மனமாற வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. உண்மையான ஊழியர்களும் உண்டு, பொய்யான ஊழியமும் உண்டு. பொய்யான ஊழியத்திலையும் அற்புதம் நடக்கும், உண்மையான ஊழியத்திலையும் அற்புதம் நடக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? மனமாற்றம் எங்க இருக்குதோ அங்க தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். தவறான போதகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆர் யூ அவேர் ஆஃப் இட்? இப்போ 2000 வருஷமா இயேசு சொன்ன இவ்வளவு சைனும் நடக்கல. லாஸ்ட் 20-30 years onwards all these signs are being fulfilled in our time. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கும்? Jesus is going to come the second time. Do you understand? நான் சொல்றது புரியுதா? இயேசு சொன்னது இது, வேற யாருமே போகுது. நற்செய்தியில் போட்டிருக்கிற அடையாளங்கள் இது நடக்குதுன்னா இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்னு அர்த்தம். ஓகே, அவர் இன்னைக்கு கூட வரலாம், இந்த ரெட்ரீட்டில் கூட வரலாம், இப்போ கூட வரலாம். Take your right hand, keep it on your chest. Ask yourself a question. If Jesus comes today, will he take me to heaven or hell? If Jesus comes today, second coming of Jesus, இயேசு இன்னைக்கு வராருன்னா நான் அவர் கூட பரலோகம் போவனா பாதாளம் போவனா? உண்மையிலே நம்ம இயேசு இன்னைக்கு வராருன்னா நீ ரெடியா இருந்தீன்னா நீ பரலோகத்துக்குரிய பிள்ளைன்னு அர்த்தம். Praise the Lord. Hallelujah. 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 இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்னா நீ பரலோகத்துக்குரிய பிள்ளையா மாறி தான் வீட்டுக்கு போகணும். Is it not true? Do you want to be burning in that lake of fire? அந்த வீடியோவில் பார்த்தீங்களே, அங்கே போய் எரியணுமா? இது வேணுமா? அந்த வீடியோ நான் போகிறது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எதுக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம த்ரெட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதான் நடக்க போகிறது. The lake of fire is not yet. It is going to come after the second coming of Jesus. Final judgment. Everybody who has done evil will be thrown into the lake of fire. Only those who are good will be entering into the new Jerusalem, which the book of Revelation speaks at the end. இப்போ பார்ப்போம், ஒரு 2-3 அடையாளத்தை இயேசு திரும்ப சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் சைன் Luke 17:26. எப்போ உலகம் முடியும்னு once again Jesus tells one more sign. What it is? நோவாவை குறித்த ஒரு அடையாளம். லூக்கா 1:17-26 வாசிங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிடரின் மகன் வருகின்ற காலத்திலும் நடக்கும். Another set of signs. First set, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். என்ன நடந்துச்சு நோவாவின் காலத்தில்? Read the next verse 27. நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை, நோவா பேழைக்குள் உள்ள போன நாள்ல இருந்து எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் கல்யாணம் பண்ணாங்களாம். அப்புறம் உண்டும் குடித்தும் நல்லா சாப்பிட்டு குடிச்சாங்களாம். அப்புறம் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. வெள்ளப்பெருக்கு வந்து அத்தனை பேரையும் அழிச்சது. நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, மக்கள் தேவர் இன்டு ட்ரிங்க்ஸ் அண்ட் அடல்ட்ரி, விபச்சார பாவத்திலையும் குடி பாவத்திலையும் நோவாவின் காலத்தில் மக்கள் சுத்தமாக உள்ளே போயிட்டாங்க, பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் முடிவு பண்ணார், ஒரு குடும்பம் மட்டும் நல்ல குடும்பமாக இருக்குது, இந்த குடும்பத்தை மட்டும் நான் காப்பாற்ற போகிறேன், மற்றவங்களை எல்லாம் அழிக்க போகிறேன், நீ ஒரு கப்பலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோவாக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். நோவா கப்பல் கட்ட ஆரம்பித்தார். அப்போ மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்து நோவா கேட்குறாங்க, நோவாவே எதுக்கு நீ போட்டு கட்டுற? அப்போ நோவா சொல்கிறாரு, ஹெவி ஃப்ளட் இஸ் கோயிங் டு கம், ஆண்டவர் உலகத்தை நீரால் அழிக்க போகிறாரு, அதனால் நான் போட்டு கட்டுறேன். அப்போ மக்கள்லாம் பார்த்து நோவாவை பார்த்து சிரித்தாங்க. டே நீ நான் பைத்தியமா? நல்லா பாரு, வெயில் சுள்ளுன்னு தலையில் அப்படி சுடுது, எங்கே மழை வருது, போட்டா கட்டுற, எங்களோட வா, குடி, விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, கல்யாணம் பண்ணு, எதில் பிஸியாகிறான்னு சொல்லிட்டு நோவாவை பார்த்து எல்லாரும் they were making fun of Noah. A day came, a heavy flood came on the earth at the time of Noah and wiped out everybody. The boat was shut. அந்த மழை வர வர வெள்ளம் வந்து ஒவ்வொரு மக்களையும் பிடிக்க எல்லாரும் ஓடுறாங்க நோவா போட்டை பக்கம்.
நோவாவே கதவை திறங்க, நோவாவே போட்டை திறங்க, எங்களை உள்ள விடுங்கன்னு சொல்லி கத்துனாங்க. நோவா போட்டை திறந்தாரா? இல்லை. ஆண்டவர் சொன்னப்ப மக்கள் அதை கேட்கல, ஒண்ணுமே அறியாமல் இருந்தார்கள். அதே போல செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் இட் வில் பி லைக் தட். இப்போ நான் ப்ரீச் பண்ணுறேன் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸை பற்றி. ஒரு சிலர் நினச்சி இருப்பீங்க, என்ன ஃபாதர் இதெல்லாம் எப்போ வரப்போகுது? சண்டையா எப்போ வரப்போகுது? 3ஆம் உலக போரா எப்போ வரப்போகுது? குண்டா எங்கே விழப்போகுது? குண்டு ஓன் தலையில் விழுந்தா தெரியும். எத்தனை குண்டு ஈரான்லையும் இஸ்ராயல்லையும் விழுந்திருக்கு தெரியுமா? யுஏஇல எத்தனை குண்டு விழுந்திருக்கு தெரியுமா? எத்தனை மக்கள் செத்து போயிருக்காங்க தெரியுமா? In mass burial, hundreds and hundreds are being buried. All these signs are a clear sign Jesus is going to come the second time. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? This is the first sign. நோவா காலத்துல மக்கள் குடிச்சாங்க, விபச்சார வேசித்தனங்கள் செஞ்சாங்க. Today I am asking you, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி குடி அதிகமா இருந்துச்சா? குடி இப்ப அதிகமா இருக்கா? பதில் சொல்லுங்க. இப்ப ஸ்கூலுக்கு போற பசங்க குடிக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? 9th standard girls, 5 girls were sitting in the classroom last day of the working day. They were having drinks from the bag. They removed drinks, they were sharing in the classroom. 9th standard girls celebrating. அது என்ன ஒரு அதுக்கு பேரை வச்சு செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க. Girls, I am not telling about the boy. Girls இந்த ஒண்ணா பாய்ஸ் நினைச்சு பாருங்க. அப்புறம் just school going boys and girls. Drinks, it has become natural, very natural. இப்போ யாராவது குடிக்கலனா என்னது நீ குடிக்க மாட்டியா? ஒரு பையன் வந்து கவுன்சிலிங் வேணும்னு சொன்னான். சின்ன பையன் தான், 9th standard boy. He came and said, Father, I have a problem. உனக்கு என்னடா ப்ராப்ளம்? நீ தான் நல்ல பிள்ளையாச்சே. உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் தான் இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லாமல் வேணாமல் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் சொல்லலான்னே முடிவு பண்ணிட்டேன். என்ன? என் கிளாஸில் எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு மட்டும்தான் இல்லை. எல்லா பாய்ஸும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஃபாதர், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது? கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இது பிரச்சனையா? உனக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னா பிரச்சனையா? எல்லாம் பார்க்குறீங்க ஆமான்ற போல இருக்குது. உண்டா? எவனுக்கு இருக்குதோ அவன் தான் பிரச்சனை இருக்கிறான். எவனுக்கு இல்லையோ, யாருக்கு இல்லையோ அவங்க பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு உல்டாவா போயிடுச்சு. உண்டா இல்லையா? If you don't drink, if you don't smoke, if you don't speak bad words, everybody thinks you are abnormal. This is happening today. அப்படின்னா நோவாவின் காலத்தில் நடந்தது இப்ப நடக்குது. That means what is the meaning of this? Jesus is going to come second time. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு முறை ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாப்பிள்ளை பார்க்குறப்ப அந்த புரோக்கர் சொன்னார், நல்ல மாப்பிள்ளை வந்திருக்காரு, வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு, மாதத்துக்கு 2.5 லட்ச ரூபாய் சம்பளம். எவ்வளோ? அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. யாருக்கு? அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்பா 2 லட்சமா, என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல பெரிய வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ இந்த புரோக்கர் சொல்கிறாரு, எல்லாம் ஓகே தான், ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு. அந்த புரோக்கர் என்ன பிரச்சனைன்னு கேட்டப்ப, பையன் தினைக்கும் கொஞ்சம் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் சொன்னார். அதுக்கு இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை விடுங்க, 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் குடிக்காமல் இருப்பானா? இட்ஸ் ஓகே இஃப் ஹி ட்ரிங்க்ஸ். நல்லா சம்பாதிக்கிறான்ல, அது போதும். பெரிய இடத்துக்கு என் பொண்ணு போகுது இல்லை, அது போதும் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. டுடே இஃப் யுவர் பாய் டசன்ட் ட்ரிங்க், இட் இஸ் லுக்கிங் லைக் பீயிங் லுக்ட் அட் அப்நார்மல் பர்சன். ஒன் ஹூ இஸ் ட்ரிங்கிங், ஒன் இஸ் வித் லிவிங் இன் அ ராங் லெட் லூஸ் லைஃப். எவ்ரிபடி அப்ரிஷியேட் சச் பீப்புள். இதுதான் இயேசுனுடைய வருகையினுடைய அடையாளம். Do you all understand? Second coming of Jesus will be like the time of Noah. Okay, one more words Jesus tells. It will be like the time of Lot. லோத்துவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். Luke 17:28 and 29. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. நோவாவின் காலத்துல குடியும் விபச்சாரமும், லோத்துவின் காலத்துல என்ன பாவம் சொல்லுங்க பார்க்க, யாருக்கு தெரியும்? எதுக்காக ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிச்சாரு? லோத்துனுடைய காலத்துல
ஹோமோசெக்சுவாலிட்டியும் லெஸ்பியனிசமும் பயங்கரமாக இருந்தது. அதனால் ஆண்டவர் அந்த பட்டணத்தை எப்படி அழிச்சார் தெரியுமா? நெருப்பும் கந்தகமும் ஊற்றி அந்த பட்டணத்தை அழிச்சார். நோவாவின் காலத்தில் வெறும் தண்ணி வச்சு தான் அழிச்சார். லோத்துவின் காலத்தில் உலகத்தை எப்படி அழிச்சார் அந்த பட்டணத்தை? ஃபயர் அண்ட் சல்ஃபர், தட் இஸ் த லேக் ஆஃப் ஃபயர் பேர்னிங். நோ படம் பார்த்தீங்களே? எதுக்கு லோத்துவினுடைய காலத்தில் அப்படி அந்த பட்டணத்தை அழிச்சாருன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி அண்ட் லெஸ்பியனிசம். I am asking you all young people, you all are aware of it. Simple question I'm asking. Is it more nowadays than last 20-30 years or no? இன்னைக்கு இது அதிகமாக நடக்குதா இல்லையா? Many countries have legalized same sex marriage. Is it true or not? Including India. Same sex marriage, same sex is not illegal. Not illegal. முதல்ல அது குற்றம். இப்போ இந்தியாவிலே அது குற்றம் இல்லைன்னு சொல்லி வந்துருச்சு. In many countries. அன்றைக்கி ஒரு அப்பா சொன்னார், ஃபாதர் அமெரிக்காவில் என் பையன் இருக்கான், ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டான். ஏன்ப்பா அதுக்கு முன்னாடி ஒத்துக்கலையா? இல்லை இப்போ தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொன்னார். யூ see, abroad many countries abnormal relationships, மிருகங்களோட ரிலேஷன்ஷிப். have you not heard of? நம்மளால் கேட்க முடியாத பார்க்க முடியாத அளவுக்கு பாவம் இச்சை உலகத்தில் அதிகமாக வளர்ந்துருச்சு. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? ட்ரூ ஆர் நாட்? திஸ் இஸ் த டைம் ஆஃப் லாட். இதுதான் லோத்துவின் காலம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சைன் ஜீசஸ் கிவ்ஸ். Matthew 24:14. ப்ளீஸ் ரீட் ஃபர்ஸ்ட். And this good news of the kingdom will be proclaimed throughout the world as a testimony to all the nations, and then the end will come. புரியுதா? Everywhere there will be good news being proclaimed and then the end will come. இன்னைக்கு நான் நற்செய்தியை போதிக்கிறேன்னா இல்லையா? லாஸ்ட் 20-30 இயர்ஸ் இது போல் ப்ரேயர் குரூப் ரெட்டிஷன்லாம் கிடையாது. இந்த டிவைன் வேர்ட் ரெட்டிட் மினிஸ்ட்ரி எத்தனை வருஷம் முன்னாடி வந்துச்சு? 7 years. 7th year is going to complete. இதுக்கு முன்னாடி தான். அப்போ இப்போ நம்ம வாழ்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் ப்ரேயர் குரூப். எவ்ரி சர்ச் ஹஸ் எ கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் குரூப். இப்போ எங்கே பார்த்தாலும் ப்ரேயர் குரூப், ரெட்ரீட்ஸு, நைட் விஜில்ஸு நிறைய நடக்குதா இல்லையா? திஸ் இஸ் த சைன் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் த செகண்ட் டைம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஐசையா 13:6 ப்ளீஸ் ரீட். Wail, for the day of the Lord is near. The day of the Lord is near. It will come like destruction. It will come like a destruction from the Almighty. அப்ப ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால நிறைய அழிவுகள் வருமா? Yesterday news I was watching. In that news, have you heard of nuclear war? Now every nation has almost nuclear weapons. India has or not? India has or not? இந்த உலகத்தை அழிக்கிறது 3 குண்டு போதுமா? உலகத்தை அழிக்கிறது 3 குண்டு போதுமா? ஒன்று அங்கே இங்கே போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தட் இஸ் த பவர் ஆஃப் நியூக்ளியர். எஸ்டர்டே நியூஸ் இட் செட் AI வெப்பன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்பன், தட் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தேன் நியூக்ளியர் வெப்பனா. இப்போ நினச்சி பாருங்க, மனுஷன் கால்குலேட் பண்ணி பாம்பு போடுறது எப்படி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயை கால்குலேட்டிவ் பாம்பு போடுறதுனா எப்படி இருக்கும் பாருங்க. நீ சாட் ஜிபிடியில் ஒரு கொஷின் கேட்டால் அது ஆன்சர் சொல்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? இந்த வாரம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் நான், போகுது அது படப்படன்னு வருது. எஸ் ஆர் நோ? அசைன்மெண்ட்லாம் பண்ணுறியா இல்லையா? டாப்பிக்கை போட்ட உடனே வருதா இல்லையா? தட் மீன்ஸ் தி ஏஐ கால்குலேஷன் இஸ் இன் ட்ரில்லியன் டைம். ஏஐ வார்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. And it is going to happen. It was the news yesterday I saw in the news channel. அப்படின்னா we are very very close to the second coming of Jesus. இயேசு வரும்பொழுது இன்னும் என்ன நடக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் வேர்ஸ், ஓகே, Matthew 24:30, அதே சாப்டர் 24:30, ப்ளீஸ் ரீட். Then the sign of the Son of Man will appear in heaven. And then all the tribes of the earth will mourn. And they will see the Son of Man coming on the clouds of heaven. இவ்வளவு துன்பலாம் வருமா? இவ்வளவு வேதனை, கஷ்டம், ஃபேமின், வார் இதெல்லாம் இருக்கும் பொழுது இயேசு வருகின்ற அறிகுறி வானத்தில் தோன்றும். இதை பார்த்த மண்ணுலக மக்கள் எல்லாரும் அழுவாங்களாம். ஏன் அழுவாங்க சொல்லுங்க? இயேசு வரப்ப மக்கள் அழறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க பரலோகம் போகிற டிக்கெட்டா நரகம் போகிற டிக்கெட்டா? யார் யாரெல்லாம் ரெடியாக இல்லையோ அவங்களாம் இயேசு வரும்பொழுது அழுது செத்து போவாங்க. அந்த நரக நெருப்பில் தள்ளப்படுவாங்க. இயேசு வராருன்னு சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் யாரு? யூ ஆர் த ஒன்.
we want you, each one of you should be a person entering into heaven. பரலோக பேரின்மை எப்படி இருக்குது தெரியுமா? இந்த பூலோக ஆசை, இன்பம், காசு, பணம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பரலோகத்தை மட்டும் ஒரு முறை நீ காட்சியில் கூட பார்த்துட்டா அதுக்கப்புறம் உன்னை மனசே மாறிடு. நீ பாவம் செய்ய மாட்ட, பரலோகத்துக்குரிய பிள்ளையா வாழ்வ. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாம் கையை மேல தூக்கி ஹalleluya, 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 ஹalleluya. I have given you a big message in a simple way. உங்களுக்கு புரிகிற போல சொல்லியிருக்கிறேன். All these signs are happening now. This is clear sign Jesus is going to come very very soon. அதுக்குள்ள நீ படிப்பை முடிப்பியான்னு கூட எனக்கு தெரியல, அது கூட நீ செட்டில் ஆகிடுவான்னு கூட அது எனக்கு தெரியல. இட் கேன் பி டுடே, இட் கேன் பி திஸ் இயர், இட் கேன் பி 5 years, இட் கேன் பி 10 years. But many of the mighty prophets, they all are prophesying in our lifetime itself Jesus will come. என்ன முடி எடுக்கிறீங்க? அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமா? அடுத்த யூத் ரிட்ரீட்டில் பார்த்துக்கலாமா? Around 25 youth today. I didn't expect this many will come. போன தடவை யூத் ரிட்ரீட் வந்தவங்க கை தூக்குங்க. போன தடவை யூத் ரிட்ரீட் வந்தவங்க. ஓகே, வெரி குட். நிறைய பேர் ஆப்டட் டு பி வாலண்டியர்ஸ். ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம யூத் இந்த டிவைன் வேர்ட் மினிஸ்ட்ரி அவங்க ஒவ்வொரு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ப்ரேயர் வச்சு many of them were very regular. And to conduct today's retreat, around 25 of the youth came. In our team, there are only few of them I have kept as a leaders. Rest all are from you. அப்படின்னா இந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. நீங்கள் எல்லாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனால் ஒரு சிலர் இன்னும் பாவத்தில் இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை அறியாமல் வாழ்ந்து இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். I want the 130 people who are stepped in here, you all should change your life from today. இன்னையிலிருந்து நான் பரலோகத்துக்குரிய பிள்ளையா வாழ்வேன்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுக்கணும். Praise the Lord. Praise the Lord. Shall we all stand? எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்க துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்க துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எல்லாம் சேர்ந்து எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே இருக்குது பார் பாவம் செய்த உடலே. என்ன வரும் முறையா? எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னா ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. ஓ மனம் திரும்ப என்று வேதம் சொன்னா, மனம் திரும்ப என்று வேதம் சொன்னா, மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே. மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே. எல்லாருமா எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. ஒரு முறையா? எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. இன்னொரு முறை. எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னால் மிக விசனத்தோடு கேலி செய்யும் மனமே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னால் மிக விசனத்தோடு கேலி செய்யும் மனமே. நல்ல வழி என்று நாங்கள் சொன்னால், நல்ல வழி என்று நாங்கள் சொன்னால், நீங்கள் வந்த வழியே போங்கள் என்ற ஜனமே. நீங்கள் வந்த வழியே போங்கள் என்ற ஜனமே. எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. நித்தியம் நான் உண்டு என்று நாங்கள் சொன்னால் அது நிச்சயமாயில்லை என்ற மனமே. நித்தியம் தான் உண்டு என்று நாங்கள் சொன்னால்
அது நிச்சயமா இல்லை என் மனமே. சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால், சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னார். நீங்கள் பைத்தியமோ என்றுரைக்கும் மனமே, நீங்கள் பைத்தியமோ என்று ஒரு ஜனமே. ஓ எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த